மத்திய அரசின் சாதனை விளக்க நோட்டீஸ் வீடு வீடாக சென்று வழங்கிய பாஜகவினர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கோவைக்கு வந்த நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று மக்களின் பல்வேறு திட்டங்களின் சாதனை குறித்து எடுத்துரைத்தார். இந்த சாதனையானது மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் கோவை மாநகர மாவட்ட பாஜக தலைவர் நந்தகுமார் தலைமையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் சாதனை விளக்க நோட்டீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை அசோக் நகர், காந்தி பார்க் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கும் வீடு வீடாகவும் விநியோகிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட செயலாளர் ரமேஷ்குமார் மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிரேம்குமார் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை பாரதிய ஜனதா கட்சி நகர் மாவட்டத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சாரமானது வெற்றி கொடி ஏந்தி வெல்வோம் தமிழகம் என்ற முழக்கத்துடன் வீடுதோறும் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தை தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்காக ஒரு கையேடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நரேந்திர மோடியினுடைய அனைத்து திட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் நிற்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் இந்த ஏற்பாடுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. கோவை நகர் மாவட்டத்திற்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு வீடுதோறும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள். அடுத்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பாபா பாபா சேர்ந்து போனா